சண்டே மார்னிங் குளிச்சுட்டு சாமிக்கிட்ட விளக்கு பற்ற வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேலையாக பாலை காய்ச்சி முடிச்சுட்டு அதே கையோட ஒரு காஃபியை போட்டும் குடிச்சிட்டு சரி மெதுவாக வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்தேன். மாவு நல்லா புளிச்சிருந்தது. அதில் ஸ்வீட் பணியாரம் பண்ணலான்னு மாவில் கொஞ்சம் வெல்லம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருந்தேன். புதினா சட்னிக்கு புதினாவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் எடுத்து முன்னாடியே வச்சுட்டேன். பேன் வச்சதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ட்ஸை எடுத்தோம்னா எல்லாம் கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் பொதுவாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டுக்குவேன். அப்போ பேன் வச்சு எல்லா பருப்பையும் வணக்கி எடுத்துகிட்டு அதில் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு 2 வரமிளகாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து ஆற விட்டுருங்க. இந்த கேப்பில் பணியாரம் ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ மிக்சர் நல்லா ஆறி இருந்தது. அதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சும் எடுத்தாச்சு. எங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால் நல்லா தண்ணியை ஊற்றியே மிக்ஸ் பண்ணி புதினா சட்னியை எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். கொஞ்சம் தக்காளி சாதம் பண்ணலான்னு சாதத்தை எடுத்து ஆற விட்டுருந்தேன். இப்போ நல்லா சாதம் ஆறிடுச்சு. இப்போ இன்னொரு பேனில் வெங்காயம், தக்காளி அரைச்சி ஊற்றுனது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி போய் ஆயில் வெளியே வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் ரைஸை போட்டு பரட்டினோம்னா தக்காளி சாதம் ரெடி. ஆதவன் எந்திரிச்சு வந்ததுமே தக்காளி சாதம், சப்பாத்தி, புதினா சட்னி வேணும்னு கேட்டான். ஸோ அவனுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு குக்கும்பர், கேரட், அவிச்ச முட்டை, புதினா சட்னி, சாம்பார், ஸ்வீட் பணியாரம் அண்ட் தோசை. இதுதான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கும் கிளம்பியாச்சு. பாய் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.